ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகை கஸ்தூரி ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது தெலுங்கு மக்கள் குறித்து பேசியது பெரிய விவகாரம் ஆயிடுச்சு. கஸ்தூரி பேசினதுக்கு எதிராக பல கண்டனங்கள்லாம் எழுந்தது, புகார் வழக்கு வரைக்கும் போச்சு. இதில் தனக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க மதுரை ஹைகோர்ட்டில். நீதிமன்றம் விசாரித்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கஸ்தூரியோடைய பேச்சு என்பது அண்மை காலத்தில் தமிழகத்தில் ஒரு பகுதியாக மட்டுமல்ல, தமிழர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு மக்களை இவ்வளவு இழிவாக கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் கஸ்தூரி. இது ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. இந்த நிலை கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தது. தெலுங்கு மக்களும் சட்டத்தின் ரீதியாக தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் காவல் நிலையங்களை புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக கஸ்தூரி மதுரை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அணுகுனாங்க முன்ஜாமீன் கேட்டு. நீதியரசர் அவர்கள் நேற்றைக்கு அருமையான ஒரு கருத்தை இந்த முன்ஜாமீன்ல சொல்லியிருக்கிறார்கள். தெலுங்கு மக்கள் என்பவர்கள் தமிழகத்தின் தமிழர்களாக ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களை பிரித்து பார்க்க முடியாது. இரண்டாவது கஸ்தூரி பேசிய பேச்சு என்பது, அதற்காக பின்னாடி அவர் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது உள்ளபூர்வமாக ஒரு மன்னிப்பு கேட்கவில்லை. ஆகவே இந்த மனுவை தள்ளுபடி பண்ண சொல்லி கடுமையான வார்த்தைகளை சட்டத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் நம்முடைய நீதியரசர் அவர்கள். அவங்க மன்னிப்பு விஷயத்துல சொல்லும் பொழுது, நான் பேசுனது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது, வேண்டுமென்றே சிலர் வேணும்னே பரப்பி வர்றாங்க, நான் எல்லா தெலுங்கு மக்களையும் நான் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வருத்தம் தெரிவித்த பிறகு இது விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எப்படி வருத்தம் தெரியும்? அவங்க மறுநாளே அவங்க ஊடகவியாளருக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியிலே மறுக்கிறாங்க, நான் அப்படி பேசல, நான் தெலுங்கு மக்களை சொன்னது. தெலுங்கு மக்கள் 2 தெலுங்கு மக்கள் இருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரியாம கேட்கிறேன். தெலுங்கு மக்கள் 2 தெலுங்கு மக்கள் இருக்காங்களா? பேசுனது அந்த பிராமணர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசின பேச்சு அனைத்து வலைதளங்களிலும், தொலைக்காட்சிகளிலும், பத்திரிகையிலும் வந்தது. அச்சுப்பதிவு, காட்சிப்பதிவு, ஊடகப்பதிவு அனைத்திலும் வந்திருக்கிறது. மறுநாள் பேட்டி அவங்களே கொடுக்குறாங்க, நான் அப்படி பேசல, நான் சொன்ன தெலுங்கு மக்கள் வேற அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு ஊடகவியாளர், நீங்க நேற்று பேசின பேச்சு இதானு சொல்லி அவங்க மூக்குக்கு நேர கண்ணாடி மாதிரி கொண்டு நிப்பாட்டுறாரு அவங்க பேசின பேச்ச. இது பொய், எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? அது மாதிரி உள்ளபூர்வமான மன்னிப்பு என்பது, நான் தப்போ தவறோ என்னை உணராமல் அறியாமல் பேசிவிட்டேன், இதற்காக தெலுங்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய என் மீது வருத்தம் இருக்கும், அந்த வருத்தத்திற்காக நான் உள்ளபூர்வ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லணும். அவங்க அந்த மாதிரியாக சொல்லல. அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, தெலுங்கு மக்கள்ல ஒரு தெலுங்கு மக்களை பேசினேன், அவங்க கடைசியா எப்படி வர்றாங்கன்னு கேட்டா, கலைஞர் குடும்பம், அப்புறம் கலைஞர் குடும்பத்துல யாரு, இசை வேளாளர், அவங்களும் தெலுங்கு பேசுறவங்க தானே. அப்படின்னா அப்ப இசை வேளாளரும் பாதிக்கப்படுறாங்கல்ல. அவங்க கஸ்தூரி பேச்சிலே கடைசி விளக்கம் என்ன, இசை வேளாளர் குடும்பத்தை பேசினேன்றாங்க கடைசியா. அப்ப ஏதோ ஒரு பிரிவு மக்களை புண்படுத்துகின்ற அடிப்படையில கஸ்தூரிய நடவடிக்கை இருக்கு, ஒரு பேச்சு இருக்கு. அதனால முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சரிதான். ஜெயிலு, சட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஊடகங்கள்ல பேர் வர்றதுக்காகவும், குழப்ப விளைவிக்கிறதுக்காகவும், யாரோ திருப்திப்படுத்த வேண்டும்ன்றதுக்காகவும், RSS உடைய சங்பரிவார் கூட்டத்துடைய ஒரு சதியில் இது ஒரு பகுதி தான் கஸ்தூரி பேசுறது. கஸ்தூரிய நடவடிக்கை என்பது RSS சனாதனத்துடைய இந்த சக்தியுடைய தூண்டுதல் தான் அவங்களுக்கு. அதனாலதான் பிராமண ஆர்ப்பாட்டத்தில் பேசினாங்க. பேசிட்டு உள்ளபூர்வமான மன்னிப்பு கேட்கல, இதயபூர்வமான மன்னிப்பு கேட்கல, தெலுங்குல ஒரு பகுதியை தான் பேசுறேன்னு சொல்றாங்க திரும்பவும். அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து சரி. காவல்துறை இவ்வளவு மெத்தனமா இருக்கக்கூடாது, நேரம் கைது செய்திருக்கணும்.
ஒரு கஸ்தூரியை கூட கைது செய்ய முடியாம இருக்கிறான். அதனால கைது செய்யறதுக்கு என்ன அவங்கள கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஜெயில்னா பெயில் உண்டு. அதனால ஜெயிலுக்கு போகணும், அப்புறம் பெயிலுக்கு வரட்டும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஜெயில்னா என்ன, சட்டம்னா என்ன அப்படி தெரியும். பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், ரொம்ப புண்பட்டிருக்காங்க. அவங்க தமிழர்களுக்காகவே தமிழாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தெலுங்கு, இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுற மக்கள். ஆனா அவங்க மனதை புண்படுத்துகின்ற அடிப்படையில் கஸ்தூரிய பேச்சுக்கு உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தள்ளுபடி செய்து வரவேற்கத்தக்க. அந்த நீதிபதி குறிப்பிட்டதுல கேவலமான மற்றும் தரக்குறைவான அறிக்கை வெளியிடுபவர்கள் பேசுபவர்கள் மீது சட்டத்தின்படி வழக்கு தொடரப்பட்டால் அதிலிருந்து தப்ப மன்னிப்பு கோரினாலும் இனி ஏற்கப்படாது என்ற வலுவான செய்தியை நீதிமன்றம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறார். இது எப்படி பாருங்க? சரியான வார்த்தை. பேசிடுறது, அப்புறம் பேசிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இது சரியான வார்த்தை. எதிர்காலத்துல ஒரு குழப்பம் தமிழகத்துல, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஒரு நிம்மதியா அமைதியா இங்க இருக்கு. பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் போன்ற இயக்கங்கள்லாம் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. இங்க சகோதரத்துவமாக அனைவரும் சமூக நீதியை இங்கே பின்பற்றி இங்கே ஒரு அமைதி நிலவக்கூடிய தமிழகத்துல சட்ட ஒழுங்கை சீர்கொண்ட அடிப்படையில இந்த மாதிரி நடவடிக்கைக்கு நம்முடைய நீதியரசர் இந்த கருத்து சொன்னது வரவேற்கத்தக்க கருத்து. ஏன்னா தெரிஞ்சே பேசுறது, தெரியாம பேசுறது இல்ல, தெரிஞ்சே பேசுறது. அப்புறம் மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கேட்டா கூட அதை மறுபரிசீலனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீதியரசுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இந்த விஷயம் குறித்து இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும்போது சொல்கிறாரு, பேசுவதற்கெல்லாம் கைது செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை ஒரு கருத்தாக மட்டுமே பார்க்க வேண்டும். சரி, ஒரு கருத்தாகவே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இவரும் ஒரு RSS ஆல் இறக்கி விடப்பட்டவர் தான். நாங்களாம் ஏற்கனவே சொல்றோம், ஒரு மேல பிஜேபி பிடிஎம் சொல்றோம். இவர் பூர்வக்குடிய பேசி ஜாதி கலவரங்கள் உருவாக்குறதுக்காக கடந்த காலில் பேசிட்டு வர்றாரு. அதற்கு துணையாக வலு சேர்க்கின்ற அடிப்படையில கஸ்தூரிக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு. என்னுடைய கருத்து, கருத்துரிமை என்பது வேறு, கருத்தாக்கம் என்பது வேறு. ஏன் விஜயுடைய கருத்துக்கு ஒரு கடுமையான விமர்சனம் பண்றாரு? விஜய் திராவிட தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று, இரண்டு கண்கள் சொன்னாரு. அதற்கு ஒண்ணு நீங்க இந்த ஓரத்துல நில்லு, இல்ல ஓரத்துல நில்லு, நான் லாரி அடிச்சு செத்து போகணும் எதுக்கு சொல்றாரு? இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை சொல்லலாமா? அது மாதிரி இப்ப இவருடைய கருத்து எப்படின்னு கேட்டா, இவரு சும்மாவே தமிழ்நாட்டுல என்ன பேசிட்டு வர்றாருன்னு கேட்டா, தமிழ் மொழி பேசுறவன் தான் தமிழன், மத்தவெல்லாம் தமிழ்னே இல்ல அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. அந்த அடிப்படையில கஸ்தூரி தெலுங்குல பேசினத, கஸ்தூரி பேசுனதை முன்மொழிஞ்சத இவர் வழிமொழிகிறார், வரவேற்கிறார். அதனாலதான் இந்த கருத்துக்கு வலுவூட்டுகிறார். எதிர்காலத்தில் இவர் இந்த மாதிரி பேசக்கூடியவர் தான், ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு. அதனால இவர் மேல நடவடிக்கையில பல நடவடிக்கையில தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா திருச்சி மாநகரத்துடைய கமிஷனர் எஸ்பி மேல, அவருடைய துணைவியார் மேல ரொம்ப கடுமையா பேசிட்டு வர்றாரு. இவர் மேலேயும் வழக்குகள் பல பதிவாயிருக்கு. குறிப்பாக நம்முடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரிதான் இவர் பேசினார். கஸ்தூரி பேசுற மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய அருந்ததிய மக்களை கடுமையா பேசினாரு. இப்படி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரக்கூடியவர் தான் நம்முடைய சீமான். அதனால கஸ்தூரியுடைய பேச்சுக்கு வலு சேர்க்கின்ற அடிப்படையில இவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு, அவர் கஸ்தூரி பேசியதற்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அதை அவ்வளவு பெரிய குற்றமா கருத வேண்டியல. அப்படி மீறிய இந்த மாதிரி போறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை. கஸ்தூரி பெரிய அரசியல்வாதி இல்ல, அவங்கள பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட மக்களை தமிழகத்திலே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், மொழி போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க, அவங்கள பிரிச்சு பார்க்க முடியாது. இந்தியாவிலே முதல் முறையாக தூக்கு கயிறை முத்தமிட்டவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த மக்கள் இந்த மண்ணிற்காக போராடியவர்கள். நீங்க மொழி போராட்டம் 1965 இந்திய போராட்டம் பாத்தீங்களாக்க, பே. சீனிவாசன் காமராஜ் எதிர்த்து வெற்றி பெற்றவர், மாணவர். அவர் தலைக்கணிக்கு காங்கிரஸ் அரசு விலை பேசியது. சீமான் பாசையில சொல்லணும், கஸ்தூரி பாசையில அவர் தெலுங்குன்னு சொல்லுவாங்களா? தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, இந்த மண்ணிற்காக, சுதந்திரத்திற்காக தமிழராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர்கள். அவங்கள நீங்க குறிப்பிட்டு கஸ்தூரி பேசுறாங்க, அதுக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. மறைமுகமா பாஜக ஆதரவு தெரிவிக்குது. பிராமண சங்கம் இங்க ஊடுருவுன்னு சொன்னா இதற்கு பின்னாடி RSS ஒன்றிய அரசு இருக்கிறது. ஆகவே இவருடைய நடவடிக்கை
பல்வேறு அமைப்புகள் மூலமாக அர்ஜுன் சம்பத், இந்த மாதிரி கஸ்தூரி, இப்படி சின்ன சின்ன ஆளுகளை வச்சுட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குகின்ற அடிப்படை தான் சீமானுடைய நடவடிக்கை. அவர் அண்மையில கூட இமானுவருடைய நினைவிடத்துல கூட பேசினாரு பாருங்க, யார் பாண்டியர்கள் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டார். இப்படி தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி தமிழகத்தில் அமைதியாக ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திராவிட மாடல் அரசு. இந்த அரசுக்கு எதிராக எந்த வகையிலேயாவது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் கஸ்தூரி நடவடிக்கை, சீமா நடவடிக்கை தமிழகத்தில் திகழ்கிறது. நீங்க சொன்னீங்க இன்னும் கைது செய்ய முடியல காவல்துறையால அப்படின்னு சொன்னீங்க. அவங்க மேல்முறையீடு போவாங்கல்ல, இப்போ ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கு அடுத்தது போவாங்கல்ல. எஃப்ஐஆர் போட்டோன்னே அவங்களை கைது மறுநாள் பேட்டி கொடுத்தாங்கல்ல. அப்பயே மதுரை திருநகர்ல புகார் வந்துருச்சு, பல்வேறு ஊர்ல புகார் வந்துருச்சு. ஏன் அவங்க விசாரணைக்கு வரமாட்டாங்க? இவ்வளவு பேசினவங்க, தைரியமா பேசின கஸ்தூரி, நான் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன், உருட்டலுக்கு பயப்பட மாட்டேன், நான் எது கண்டு அச்சப்பட மாட்டேன்னு சொன்னவங்க ஏன் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வர வேண்டியதானே? விசாரணைக்கு தானே கூப்பிடுறாங்க. கைது வாரண்ட் பிறப்பிக்கலையே போலீஸ்ல. நீங்க பேசியது சம்பந்தமாக புகார் வந்திருக்கிறது, இந்த புகார் சம்பந்தமாக உங்களை விசாரிக்க அழைக்கிறோம். ஒரு விசாரணைக்கே வர்றதுக்கு பயப்படுகிற, அஞ்சுகிற இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டில் கலவரங்களுக்கு பாக்குது. இவங்க சாவார்கார் வழியில் வந்தவர்கள், மன்னிப்பு கேட்டே வந்தவர்கள். அந்த மன்னிப்பு உண்மையான மன்னிப்பு கிடையாது. அதனால அவருக்கு மன்னிப்புன்ற வார்த்தையே இதயபூர்வமாக கேட்கவில்லை. ஆகவே காவல்துறை மறுநாளே கைது செய்திருக்கணும். மறுநாளே புகார் ஆயிடுச்சு. சென்னையில புகார், மதுரையில புகார், பல்வேறு ஊர்களில் புகார், திருப்பூர்ல புகார். அதனால நடவடிக்கை காலதாமதம் காவல்துறை பண்ணிருக்கிறதாக நான் கருதுறேன். உண்மையிலே மன்னிக்கணும்னு திராவிட மாடல் அரசு முதல்வர் கருதுறாரான்னு தெரியல. அதனாலதான் இவ்வளவு காலதாமதம். ஏன் இவ்வளவு காலதாமதம்? கைது செய்ய முடியாதா? கைது செய்ய முடியாத அளவுக்கு பெரிய தப்பி தோடக்கூடிய பெரிய குற்றவாளி அவங்களும் வரலாம்ல. நேரடியாவே என்னை போலீஸ் ஏன் தேர்ன்னு கேட்கலாம்ல. ஜெயிலுக்கு போனா 3 நாள் இந்த வழக்குல, 3ஆம் நாள் பெயில் கொடுக்க போறாங்க. தன்னை இந்த வழக்கில் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அவங்க இந்த மாதிரி தலைமுறை இருக்காங்க. இதுக்கு அரசும் காவல்துறை ஒத்துழைப்பா இருக்கக்கூடாது என்பது எங்களை போன்ற அரசியல் கட்சி அமைப்பை சேர்ந்தவுடைய வழக்கினுடைய கோரிக்கையாகும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.